Hello friends, welcome to Civil Basics. In the video நாம நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்குக்கும் ஹேண்ட்மேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, எது வந்து பெஸ்ட்டானது, காஸ்ட் வைஸ் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படி வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு. இதை நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ்டு சிங்கு அல்லது ட்ரான் சிங்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கை காமனாக இப்போ எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி தயாரிப்பாங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீட்டை ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் டிசைனில் லென்த்துக்கு ஓவல் ஷேப் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தயாரிப்பாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கு முழுக்க மிஷினை டிபெண்ட் பண்ணி தான் வந்து தயாரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக இப்படி தயாரித்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கை ஃபினிஷ் பண்ணி பாலிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஹேண்ட்மேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கு. ஸோ இதில் நேம்லேயே இருக்குது ஹேண்ட்மேட், அதாவது கையில் தயாரிக்கிறாங்க. இது முழுக்க வந்து கையிலேயே தயாரிக்கிறதுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மெஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீட்டை வந்து வெட்டுறதுக்கு வந்து மெஷினை யூஸ் பண்ணி வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கையில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்க் எல்லாமே நமக்கு தேவையான லென்த்து ஹைட்டில் நம்மளோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் ஹைட்ராலிக் ப்ரெஸ்டு சிங்க் வந்து ஓவல் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது. இதுவே நமக்கு ஹேண்ட்மேட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர், அதாவது சதுரமாவோ செவ்வகமாவது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு நமக்கு சதுரமான செவ்வகமாக இருக்கிறதுனால கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக அப்படியே திருப்பி இருப்பாங்க. 0 ரேடியஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே நார்மல் எஸ்எஸ்சிங் போகிறப்ப கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் கார்னர் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் கார்னர் இருக்கிறனால உள்பகுதியில் நமக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக யூஸ் பண்ணுறப்ப, இதே நமக்கு ஹேண்ட்மேட் கார்னர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே திருப்பி இருப்பாங்க. அதனால் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் எஸ்எஸ்சிங் யூஸ் பண்ணுறப்ப ஏதோ பாத்திரமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருட்கள் வந்து உள்ளே போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து சவுண்ட் வந்து அதிகமாக வரும். இதே நம்ம வந்து ஹேண்ட்மேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இதோட சவுண்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 80-90% வரைக்கும் சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேடில் இருக்குது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் சீட்டை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரப்பர் சீட் சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேண்ட்மேடில் ரொம்ப கம்மியாகவே வரும். அடுத்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் எஸ்எஸ்சிங் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் டென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 3 கிலோ வரைக்கும் தான் அதிகபட்சமாக இருக்குது. இதே நமக்கு ஹேண்ட்மேடுங்கிறனால சீட்டு பார்த்தீங்கன்னா ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதோட கிலோகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோ வரைக்கும் இருக்குது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் எஸ்எஸ் வந்து ஒரு 0.8 mm இருந்து 1 mm வரைக்கும் திக்னஸ் இருக்குது. ஸோ இதுவே ஹேண்ட்மேடில் பார்த்தீங்கன்னா வந்து 1.2 mm மேலே தான் இருக்குது திக்னஸ். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கனால இந்த ஹேண்ட்மேடு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதே நார்மல் எஸ்எஸ் போகிற அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால, ஸோ அதே மாதிரி வந்து ஹெவி சீட் யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட்மேட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து டென்ட் ஆகாது. நமக்கு நார்மல் எஸ்எஸ்சிங்க்கு வந்து மினிமம் டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 இன்ச் வரைக்கும் இருக்கும். இதே நம்ம ஹேண்ட்மேடு போகிற அப்படிங்கிறப்ப இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 2-1.5, 32 இன்ச்சுக்கு ஒரு 20 இன்ச் இந்த மாதிரி வந்து வேரிய சைஸில் கிடைக்கிது. டெப்த்து பொறுத்த வரைக்கும் நார்மல் எஸ்எஸோட ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து கூடுதலாகவும் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் எஸ்எஸ் போகிற அப்படிங்கிறப்போ ஒரு 1500 ஒரு 1600-700 இந்த மாதிரி வந்து அதோடைய டிசைன்ஸ் அதே மாதிரி அதோடைய லென்த்தை பொறுத்து வந்து கிலோகிராம் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஹேண்ட்மேடு போகிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3400 வந்து 3008 இந்த மாதிரி வந்து அதோடைய வெயிட்டு அதே மாதிரி வந்து எப்படி வந்து டிசைன்ஸ் இருக்குது அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிரேடை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக எஸ்எஸ்சில் பார்த்தீங்கன்னா வந்து 202, 204, 304 இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரேடு வாரியாக பிரிக்கும்போது நமக்கு வந்து 204 பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நார்மல் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப அது போல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம 304 போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு நார்மல் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் ஒரு லுக் தான் கிடைக்கும். ஸோ இதே நம்ம ஒரு ஹேண்ட்மேட் போகிற அப்படிங்கிறப்ப ப்ரீமியம் லுக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் எஸ்எஸ்சிங் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஃப்ரெண்ட்லியானது, கொஞ்சம் குறைவான காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம ஹேண்ட்மேட் போகிற அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, டியூரபிலிட்டியாக இருக்கும், லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயத்தில் கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், ப்ரீமியம் லுக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு பேஸ் பண்ணி காஸ்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.